எனக்கு கிராம்ப் பிரச்சனை இருந்தது காலில். கால் மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கால் மசில்ஸு திடீர்னு டைட் ஆயிரும். ஸோ அப்போ நான் அதை புஷ் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு 1/4 மணி நேரம் உயிரே போயிடும் பெயின். அப்போ இந்த நரம்பிசை கருவி அதிகமாக கேட்டு 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 இப்போ அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. ஸோ அப்போ அது மாதிரி நான் அதை கேட்டுட்டு போய் அவரை நான் எதிர்கொள்ள முடிஞ்சது. இல்லைன்னா கஷ்டம். சரியா? ஸோ இசையால் எதையும் வசம் செய்ய முடியும். உங்களுக்கு கௌரி மனோகரி ராகம் கேட்பது சால சிறந்தது. சரியா? மைண்டு நல்லா இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும். முடியுமா? முடியாதா? இப்போ ஒரு மேடை ஏறி பேச போகிறீங்க, ஒரு பட்டிமன்றம் பேச போகிறீங்க, அங்கே போய் பெப்பன்னு என்ன ஆகும் நிலமை? அது மாதிரி எதிர்கொள்ள முடியல, அடுத்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க நிகழ்ச்சிக்கு. அப்போ தைரியமாக பேசணும், ஒரு சபையை அணுகணும். ஸோ நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஃப்ளோவாக உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் பண்ணலாம். ஒருத்தர் விசா அப்ளை பண்ணுறாரு, யூகே விசா. ஏற்கனவே நம்ம இதில் 2-3 தடவை சொல்லியிருக்கிறேன். அதில் அப்ளை பண்ணும் பொழுது அவர் கொரோனா டைமில் யூகே விசா கிடைக்குமா ஃபஸ்ட்டு அலை. அப்போ நான் வீட்டில் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் கொரோனாவில் ஃப்ரீயாக இருந்தாங்க, நான் பிஸியாக இருந்தேன். அப்போ இந்த மாதிரி பழமுதிர் சோலை எனக்காகத்தான் ராகம் அந்த பாட்டு கேட்டு போங்கன்னு சொல்லி அந்த யூகேவினுடைய எம்பசியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்றைக்கி அவர் ஃபேமிலியோட யூகேல இருக்கார். சென்னையை சேர்ந்தவர், நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் அவங்க வீடு. சரியா? அதனால் அந்த ராகம் கேட்கலாம். சரியா?